அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம தியானிச்சு பார்த்தோம்னா, அருமையான சத்தியத்தை ஆவியானவர் அங்க எழுதி வச்சிருக்கிறார். பேதுரு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். பிறவி முடவன் எழுந்து நடக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பேதுரு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். இது பக்தியினால் நடக்கிறதல்ல, இது சக்தியினால் நடக்கிறதல்ல, இது தேவனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நடந்த அதிசயம். அப்ப இயேசுவின் நாமத்தினால பக்தியால் செய்ய முடியாதத, சக்தியால் செய்ய முடியாதத செய்ய முடியும் என்பதை தேவ மனிதனாகிய பேதுரு அந்த நாட்கள்ல நிரூபித்து உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஒரு பெரிய தெளிவு இருக்கணும். பக்தி எல்லா காரியத்தையும் செய்யாது, சக்தி எல்லா காரியத்தையும் செஞ்சிடாது, படிப்பு எல்லா காரியத்தையும் செஞ்சிடாது, அல்லது நாம எதிர்பார்க்கிற அந்த உலகத்துல இருக்கிற பணம் அல்லது வெள்ளி பொன் பட்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடாது. பெத்தவங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட மாட்டாங்க, கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்த்தாலும் செஞ்சிட மாட்டாங்க. ஆனா இயேசுவின் நாமம் எல்லாத்தையும் செய்யும். அந்த முடவனை பார்த்து சொல்றான், என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடன்றான். இந்த மருத்துவர்களால் செய்ய முடியாத இயேசுவின் நாமம் செய்யும். இந்த உலகத்தின் அரசியல் தலைவர்களால் செய்ய முடியாத இயேசுவின் நாமம் செய்யும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க, நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பலமுள்ளவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு வேண்டியதை செய்து முடிப்பீங்க.